போறாடி. இதுதான் ஒரு மணி நேரம் பேசுறப்போ பசிக்குதுடா. என்ன பண்ற? ஹலோ 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 ஹாய் ஹாய் ஹாய். வெல்கம் டு செல்வி ஸ்பாட்லைட். ஜெய், அகிலன், ஸ்ரீதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கும் வட்டி. நல்லா இருக்கேன் செல்வி. நீ எப்படி இருக்க? சூப்பர். கடைசியா ஒரு வழியா என்னென்னவோ டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி கடைசியில செட்டில் ஆயிடுச்சு. இப்போ குட் குட். சரி, இவங்க 2 பேரும் ரீயூனியன் ஷர்ட் போட்டிருக்காங்க, நீ மட்டும் என்ன வேற ஏதாவது போட்டிருக்கிய ஜெய்? நானும் ரீயூனியன் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன் பட்டி. உனக்கு தெரியலையா? தெரியுது, லோகோ தெரியுது, ஆனா நம்ம இதெல்லாம் போடலையே. பாரு, லோகோ இருக்கு, கேடயம்லாம் வச்சிருக்கான். என்ன என்ன தெரியுதுல? உனக்கு என்ன தெரியுது? ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி, அந்த கதை அப்புறம் பேசலாம். சரி, டு பிகின் வித் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மெயின் கொஸ்டின் இருக்குது. ஈவென்ட் பிளானிங்னாலே ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஜென்ரலா ஈவெண்ட்னாலே ஒரு ரீயூனியன் அப்படிங்கிற போது அது வந்து யூ ஹேவ் டு எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணணும், ஒரு ஃபியூ டேஸ் தங்குறதுக்கு இடம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்ச ஒரு ஈவெண்ட் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் ஒரு பிரீஃபா அந்த ரீயூனியன் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆளா போயிடலாமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போலாமா, இல்ல நீங்களே யாரும் சூஸ் பண்றீங்களா? இல்ல, ரீயூனியன் நம்ம எந்த ரீயூனியன்னாலுமே நம்மளோட ரீயூனியன் பர்டிகுலரா 36 பேரு, மல்டிபிள் ரீஜன், வேற ஈவன் விதின் இந்தியா, வேற வேற சிட்டி, வேற வேற டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட், நம்ம ஒர்க் என்வரான்மெண்ட் எல்லாமே, அவங்களுக்கு ஒரு லீவு, அவங்களோட அவைலபிலிட்டி, அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு காமன் டைம் அரைவ் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். ரைட்டா? இதுல என்ன ஆகும்னா, எப்படினாலும் இப்போ ஒரு 100% நம்ம ஒரு பட்ஜெட் இது ரிசோர்ஸ் இதுக்குள்ள நம்ம ஒரு பிளான் பண்றோம்னா அதுல ஒரு 70-75% தான் காமனா ஒரு அவைலபிலிட்டி வரும் இல்லையா? ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா, காமன் அவைலபிலிட்டி பீயிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இதை மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, இப்போ ஐ எம் ஷெடியூலிங் மீட்டிங்னா 70% இருந்ததுன்னா ஷெடியூல் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த டைம்குள்ள முடிக்கணும். டீ குடிச்சிட்டு வருவோமா? அவன் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள நாங்க போய் டீ குடிச்சிட்டு இப்போ இதே இது ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன ஆகும்னா, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம். அதுதான் ரீயூனியனோட பர்பஸ். எல்லாருமே வேற வேற என்வரான்மெண்ட்ல இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் இதுல ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம மெஜாரிட்டியும் ப்ரெசன்ஸ் வர வைக்கணும். சேம் டைம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒத்து போறது, யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா ஒரு ரீயூனியன். ஸோ தட் இஸ் தி பிகஸ்ட் சேலஞ்ச். அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவைலபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்றது வந்து பெரிய தலைவலி. இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுதானே நீ கேட்ட, மொத்தம் எத்தனை பாயிண்ட்? ரீயூனியன் எப்படி இருந்ததுன்னு கேட்டாரா? பரவாயில்ல, நீ என்ன சொல்லலாம், அதுக்கு தகுந்த இது வந்து ஓகே. சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இல்ல உனக்கு சந்தோஷமா, அதாவது நான் அதை பார்த்து ஐயோ அப்படியே பிரமிப்பா மலைப்பா இருந்தது எனக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி அது ரீயூனியன் அப்படின்னும் போது இதை பிளான் பண்றதுக்கு வந்து அவனோட அகிலனோட சேலஞ்ச் வந்து ஓகே டேட் செட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா அவன் பாக்குறான். நீங்க சொல்லுங்க இப்போ. ஒண்ணு நீ அப்சர்வ் பண்ணிருந்தேன்னா, இந்த பிளானிங்ல நாங்க 3 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்ல. ஓகே, முதல்ல வந்து நம்மளோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து யூஎஸ் யூகே எல்லா ரீஜன்ல இருந்து வர முடியுங்கிறத நம்ம ஒரு 1 இயர் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். அதுதான் நமக்கு மேஜர் சேலஞ்சா இருந்தது. அது நம்ம வந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட் அரைவ் பண்ணி ஜூலை எண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அரைவ் பண்ணனால, அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணணும், எல்லாருமே ஃபேமிலியோட பிளான் பண்ணாங்க. அதுதான் பிரைமரி டார்கெட்டா இருந்தது. அதனால அந்த சேலஞ்சு நம்ம 1 இயர் முன்னாடி நம்ம 3 பேர் மட்டும் இல்லை, ஆஸ் அ குரூப் நம்ம டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டனால அது எல்லாருக்குமே அந்த டேட் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபினான்ஷியல் எல்லாம் வந்துச்சு. பட் டேட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 months முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டனால ஓகே, அதனால அது வந்து மேஜர் அந்த ஹர்டில் எல்லாரோட சப்போர்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சதால
இந்த ரீயூனியன் ஆக்சுவல் பிளானிங் ஆரம்பிச்சது வந்து ஒரு 2 months முன்னாடி தான். இப்போ ஜூலைனா ஒரு மேல இருந்து தான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே. சோ ஸ்ரீதர், உனக்கு அப்படியே ரீயூனியன் வரப்போகுது அப்படின்னு நினைச்சா உனக்கு வந்து அப்படியே ஜாலியா இருந்துச்சா, இல்லாட்டி ஐயோ இது வந்து எப்படிடா பிளான் பண்ணி முடிக்க போறோம் அப்படின்னு இருந்ததா? உனக்கு எப்படி இருந்தது? ரெண்டுமே மாறி மாறி இருந்தது மட்டி. ஃபர்ஸ்ட் ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் ரூம் புக் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது தான் அந்த டென்ஷன் வந்து ஆரம்பிச்சது. ஏன்னா போய் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கன்ஃபர்மேஷன் இல்லையா, இப்போ ஒருத்தட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. பட் ரூம் புக் பண்ண போகிறோம், கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னும் போது ஒன்று ரெஸ்பான்ஸ் வராது, அல்லது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வரும். அப்போ வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எவ்வளோ பேர் வருவாங்க, இப்போ 20 பேர் வருவாங்களா 15 பேர் வருவாங்களான்னு பயம் வந்துச்சு. பட் ஐ திங்க் ஒரு 3 daysக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் ரியலி சூப்பர். அவ்வளோதான், கல்யாண வீடு வருது, கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஜாலியாகிடுச்சு. அதுக்கு நடுவில் சில பல சண்டைகள்லாம் நடந்தது, எங்க 3 பேருக்குள்ள நடந்தது. அப்புறம் உனக்கு தெரியும் எக்ஸ்டெண்டட் வந்துச்சு, நீ ஒரு குரூப் ஆரம்பிச்ச. அந்த மாதிரி பயங்கரமான எமோஷன்ஸ். பட் அதெல்லாம் தான் ஜாலி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். சரி, இப்போ பாக்குறதுலே தெரியுது, அதாவது நீங்க 3 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். சரியா? நான் அப்சர்வ் பண்ணதுல வந்து அகிலன் வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட், பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் மைண்ட். ஜெய் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. இப்ப இந்த காலேஜ்ல எல்லாம் கடைசியா ஒரு பையன் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்துட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, bring everybody together. ஸ்ரீதர் வந்து அப்படி கேட்டது இல்லையா? சரி இரு, நீ உன்னை பத்தி நல்லா சொல்ல வந்தேன். ஒரு காம் அண்ட் கலெக்டட், ஒரு கூல் பர்சனாலிட்டி ஸ்ரீதர். இப்போ நீங்க 3 பேரும் சேர்ந்தா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கமிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தேவை ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கு. உங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது வந்ததுன்னு நீங்க சொல்றது வந்து தெரியுது. நீங்க எப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஷர்ட்டே எடுக்கலாமே, எனக்கு எடுக்கலாமா? சொன்ன செல்வி, இப்போ நீ சொன்ன 2 பாயிண்ட் தான் எங்களோட பிளஸும் அந்த மோஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும். ரைட்டா? இந்த மோஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. ஓகே, நான் வந்து நான் நீ சொன்ன மாதிரி வித்தியாசமா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இவன் வந்து அவன் ஜெய் வந்து அவனுக்கு ஒரு கலர் ப்ரெசன்டேஷன், அவனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸ்ரீதர் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து மோரார்லெஸ் அவனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, நான் எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன்னா அது வர்ற வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கணும்னு பேசிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஜெயும் அவனோட ஒப்பீனியன்ல இருப்பான். அப்போ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வரும்போது என்ன பண்ணணும், 3வது ஒருத்தன் ஏதாவது அதை சால்வ் பண்ணும்ல. அவனும் வந்து இன்னொரு 3rd ஒப்பீனியன்ல இருந்தானா இங்க எங்கேயுமே ஒரு டெசிஷனுக்கு அரைவ் பண்ணவே முடியாது. பட் அந்த இடத்துல இவனோட கேரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவன் என்ன பண்ணுவான், ஓகேடா டே அவன் இப்படி ஜெய் அப்படி சொல்றான்டா, அகிலன் அப்படி சொல்றான்டா அப்படின்னு 2 பேர்ட்டையும் மாத்தி மாத்தி பேசி 2க்கும் பேலன்ஸ்டா ஒரு சொல்யூஷன் வர வச்சு, அவனுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனோட ஒப்பீனியனையும் கொஞ்சம் சொல்லுவான். அப்ப அவன் அப்படி அவன் 2 பேலன்ஸ்டா வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க 2 பேருமே சரி ஓகே டே அவன் நான் சொல்றதை கொஞ்சம் ஒத்துக்கிறான், அவன் கொஞ்சம் ஒத்துக்கிறான், அப்ப நம்ம கொஞ்சம் பேலன்ஸா ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி அந்த அரைவ் பண்றதுக்கு இந்த இது காமனா இதுதான். அதுல ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு லோகோ டிசைன் பண்றதுல இருந்து ஒரு இந்த இது இருக்குல்ல, நம்ம மொமெண்டோ டிசைன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஸ்ட்ராங் கான்ஃபிளிக்ட், ஸ்ட்ராங் டெசிஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த குரூப்போட நான் சொன்ன மாதிரி இவன் வந்து பீயிங் எ சென்டர் பாயிண்ட் ஆஃப் இது டெசிஷன் மேக்கர். அதாவது ஹி வில் கன்வின்ஸ். இவன்ட்ட தனியா பேசிடுவான், என்கிட்ட தனியா பேசிடுவான். அப்புறம் அவன் அப்படி சொல்றான்டா கரெக்ட் தான்டா, ஜெய் அப்படி சொல்றான்டா கரெக்ட் தான்ட்டு 2 ஒப்பீனியனையும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இதை கொண்டு வந்துருவான். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன், இது பெட்டரா இருக்குது. நீ வந்து கவனிச்சது என்ன, அந்த லோகோ ஃபர்ஸ்ட் டிசைன் இருக்குல்ல, சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீதரன் ஒண்ணு கொடுத்தான். இவன் ஒரு பேசிக் டிசைன் கொடுத்தான். பட் எனக்கு வந்து லோகோ சீக்வென்ஸ் வந்து வேற நீ தானே ஃபர்ஸ்ட் கொடுத்த.
இல்ல இவன் தான் இல்ல, முதல்ல நீ போட்டேன். இவன் தான் ஆமா, முதல்ல ஆமா, ம். correct. மொபைல் இவன் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். ம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு வந்து அந்த MKUயோட என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது கண்டிப்பா வேணும்னா இவங்க 2 பேரும் வேணுமா வேணாமான்னு சொல்லி ரொம்ப நேரம், இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் போச்சு. அப்புறம் வந்து கன்வின்ஸ் ஆகாம நான் ஒரு எக்ஸ்டர்னல் லோகோ டிசைனர்கிட்ட போய் கொடுத்து, எனக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும், டிஷர்ட் போட்டு பார்த்தோன்னே அந்த லோகோ சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 3 கலர் 4-5 கலர் காம்பினேஷன்ல போட்டு இவன் வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்தான். உள்ள ஆள் இருக்கிற மாதிரி இருக்கணும், MCA இருக்கணும், யூனியன் இருக்கணும், 25 எல்லாம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அது தெரியுது. இல்ல எவிடன்ஸ் தேடுறான். எவிடன்ஸ் இவன் பேசுறதா கரெக்டா என்ன பஞ்சாயத்து நடந்ததுன்னு உனக்கு காமிக்க போறேன். கண்டினியூ ஜெய், கண்டினியூ. ஸோ அது பாக்குறப்ப என்னாச்சுன்னா, நான் டிசைன் போட்டு முடிச்சிட்டு இவங்க எல்லாம் காமிச்சா ரொம்ப கலரா இருக்கேடா, இதுல இப்படி இருக்கலாம் மேடம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி நானும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்போம். இப்ப அவன் அந்த டைம் வந்து அவன் வந்து ஆன்சைட் எங்கேயோ போயிருந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மெரூன் முடிவு பண்ணியாச்சு, கலரும் முடிவு பண்ணியாச்சு. சரி நான் சாம்பிள் அடிக்கிறேன்னு சொல்லி சாம்பிள் அடிச்சிருச்சு. இது எங்க நடக்குது? திருப்பூர்ல. ஓகே, ஸோ திருப்பூர்ல இருந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. சாம்பிள் போட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க இங்க அக்லிமெண்ட் வந்துட்டோம் ஒரு 1 மந்த் முன்னாடி. இன்னும் 1 மந்த் டைம் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மெரூன் சரியில்லையடா, அந்த லோகோ சரியில்லையடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு அந்த வீக்கே வந்து ஸ்ரீதரோட ஆபீஸ்ல ஒருத்தர் பிடிச்சி நான் சொல்லேன், நான் என்ன இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஒரு 2-3 கலர் போட்டு கடைசி அப்போ ஒயிட்டே போட்டுருவோம். அது முதல்ல ஒயிட்ல ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா ஒயிட்ல ஆரம்பிச்சு மெரூனுக்கு போய் திரும்ப ஒயிட்கே வந்து திரும்ப இதை வந்து கடைசி ஸ்ரீதர் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் ஒரு கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணி கொடுத்தான். கடைசி இது வந்து அக்ரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து இது கிட்டத்தட்ட 1 மாசம் நடந்த ஸ்ட்ரகிள் இந்த ஒரு சின்ன லோகோக்கு. ஆனா சூப்பரா வந்து அது எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணின்னு தெரியல. விவேக் ஒருத்தன் மட்டும் தான் சொன்னா, ஏன் இந்த லோகோ பார்த்துட்டு எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஆபீஸ்ல கேட்டாங்க அப்படின்னா. சரி, இவங்க 2 பேரோட வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ஸ்ரீதர் நீ சொல்லு, இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி உன்னோட ஹெட்ல யோசிச்சு எப்படி நீ சால்வ் பண்ண? உனக்கு ஓ மைண்ட்ல என்ன ஓடும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது? இது இந்த லோகோல வந்து எனக்கும் அகிலனுக்கும் ஒரே மாதிரி தான் ஓடிச்சு. பார்த்தோம். ஐ திங்க் கான்செப்ட் எல்லாம் எல்லாரும் ஒத்துட்டோம். பட் ஆக்சுவலா அவுட்புட் வரும்போது வந்து பிடிக்கல. சரின்ட்டு அப்புறம் சரி ஜெயிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது ஜெய் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த விட்டா மாத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சுடா அப்படின்னா, நீ டைம் ஆனாலும் பரவாயில்லடா நம்ம வேற ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிசைன் பண்ணி கொடுத்தோம். அது சரியில்லையடா அப்படின்னா, அப்புறம் தான் நானும் அகிலனும் பேசினோம். ரொம்ப மாற்ற முடியாது, ஒரு 50% மாத்தி செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பண்ணோம். பட் கடைசியில் வரும்போது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ அது லோகோ அண்ட் டிஷர்ட் வந்து ஐ திங்க் நிறைய சண்டை போட்டோம். பட் அதுல கிளை சண்டைகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது இதுலதான். நம்ம ட்ரெஸ் நாங்க ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே கார்ல வரும்போது அரசியோட ஒரு கால் வச்சோம். அப்பதான் நீங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்க இல்லையா, நம்ம கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி பண்றது கிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு. ஸோ அது ஒரு டிஸ்கஷன் போச்சு. நம்ம கூட நானும் சொன்னேன்ல செல்வி, நீ வந்து சொன்னப்போ காஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு காஸ்ட் டசன்ட் மேட்டர், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு டிசைன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும்ல. ஸோ இந்த கான்ஃபிளிக்ட சால்வ் பண்ணி ஒரு காமன் இது அரைவ் பண்றதுக்கே நம்மளுக்கு இதாயிடுச்சு. ஆனா என்னன்னா எங்களுக்கு என்னன்னா, இப்போ நாங்க 3 பேரும் இப்போ ஜென்ரலாவே சொல்றேன், ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கும்போது சில பேர் வந்து ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சில பேர் டக்குன்னு ஷார்ட்டா முடிவு பண்ணுவாங்க. எதுவுமே கரெக்டாகவும் இருக்கலாம், எதுவும் சரி தப்புன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவுட்புட்டை வந்து எத்தனை பேர் லைக் பண்ணாங்கன்றதுலதான் நம்ம அதை வந்து பேச போறோம். ஸோ நாங்க ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்றதுக்கு ஒரு லோகோல இருந்து கலர்ல இருந்து காலர்ல இருந்து எல்லாம் பேசிட்டு இவ்வளவு டைம் ஆகுது. கைபுஷாம இந்த மாதிரிலாம் என்னைய எந்த டெசிஷன் எடுக்க மாட்டோம். அப்போ ஆனா அரசு என்ன பண்ணா, நீங்க எல்லாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம் இதுதான் கலர், இதுதான் 2 டிசைன் நினைச்சு 3வது நாள் ஆர்டர் பண்ணிட்டால, அது வந்து ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்படியே ஷாக் ஆயிட்டோம். என்னடா நம்ம இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னு. ஆனா அதோட அவுட்புட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவுட்புட் வந்து ஃபேன்டாஸ்டிக். எவ்ரிபடி லைக்ட் இட். ஒன்லி அந்த சைஸ் டிஃபரன்ஸ் அதெல்லாம் இருந்தது வழியா இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன்ல நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டோம்.
சரி நம்ம லோகோ சண்டை போட்டேன் இவனை வந்து இதை ஆனா செய்ய. அரை மணி நேரம் இன்டர்வியூல நம்ம அரை மணி நேரம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல நம்ம நிறைய பேசலாம், இல்ல. ஒன்னும் இதுக்கு டைமிங் எல்லாம் கிடையாது. நம்ம அதை கட் trim பண்ணி பண்ணி- போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரே ஒண்ணு, ஜெய் லோகோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா, அதுல என்னென்ன இருக்குன்ட்டு அது கொஞ்சம் சொல்றியா? இல்ல யாராவது சொல்லுங்க என்னென்ன இருக்குன்ட்டு. அது ஆமா தெரியும். இப்ப அதுல வந்து அதுல இங்க பாரு கடை, நான் இந்த பிக்சர் அனுப்புறோம். பட் ஜஸ்ட் ஃபார் இப்படிதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இவன் போட்டுக்க டிஷர்ட்ல இப்ப இருக்கு மெரூன் கலர் இப்படி போட்டுருந்தான். So, என்னென்ன நான் அந்த என்ன ஃபர்ஸ்ட் ஒரு பூ இருந்துச்சு. பயங்கரமா பூ ஜாஸ்தி சாம்புச்சான்னு இருந்தது. பூலாம் இல்ல. நல்லா நல்லா இருக்குன்னா So, அதுல மெட்டி ஃபைனல் MKயோட என்ட்ரன்ஸ் அது என்ட்ரன்ஸ் அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு டைம்ல நான் கூட அதை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நைக்கி மாதிரி அப்புறம் நம்ம இங்கே வந்தோம். ஓகே இது சொல்லு சொல்லு. சூப்பர். அது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. அப்புறம் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீயூனியன், அது அப்புறம் 99 96 99 போட்டலான்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பல மாதிரி ஷில்அவுட்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டோம். அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்ன்ற அது ஒரு வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும். நம்ம அதுல ரெண்டு இதை ஜெய் மாத்த மாட்டேன்ட்டான். ஒண்ணு வந்து அந்த இது கேடயம் ஷீல்ட் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து வேண்டாம்னாங்க. எது இந்த ஷீல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷீல்ட் இப்போ இதுல பார்த்தேன்னா இப்படி வச்சுக்கிறேன். நம்ம தருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்ச் கண்டிப்பா வேணும்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். 25 இயர்ஸ் வேணும்ன்றோம், பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வேணும்ன்றோம், ரீயூனியன் டெக்ஸ்ட் வேணும்ன்றத எல்லாரும் அக்ரி. ஆனா இதை கிளப் பண்ணி போடுற டிசைன் வந்து இது ஒரு சும்மா ஒரு கேடயம் மாதிரி இருக்குல்ல. இல்ல ஷீல்ட் வந்து வந்து கொஞ்சம் அது ஷீல்ட் மாதிரி இருக்கிறது ஒத்து வராதுடான்னு. ஓகே. ஆனா ஜெய் அது வந்து அவ்வளவுதான், அது உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ட்டான். இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் சொல்ல இவன் பிரிண்ட் பண்ணி விட்டானா, இவன் வந்து இதுல ஏண்டா ஒருத்தன்ட்ட சொல்லி எல்லாம் டெசிஷன் எடுத்து பிரிண்ட் போட்டு கையில கொடுத்து நான் எப்படா திரும்ப போய் பேசுறதுன்னா. இல்ல இதுல நிறைய இந்த இதுல டிஸ்கஷன்ல சைக்காலஜிக்கலா ஒருத்தரோட கேரக்டர் வைஸ் எப்படி அவங்க அதை டீல் பண்றாங்கன்றது எனக்கு புரிஞ்சுது. ஆமா எனக்கு அது அப்ப நானும் குமார் என்ன சொன்னேன், என்னடா ஃப்ரெண்ட் தானே போய் சொல்லு, இது பிடிக்கலன்னு சொல்லு, இதை எடுத்துருங்கன்னு சொல்லு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 4-5 டிசைன் பண்ணி ஃபைனலா அரேவ் பண்ணி பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சாம்பிள் வந்ததுக்கு அப்புறம் இதை மாத்த சொல்றீங்கடா அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு பயங்கர டிஸ்கஷன் ஓடிச்சு. அதுதான் அந்த பரோட்டா கடையில் போய் சால்வ் பண்ணணும். அப்புறம் பரோட்டா சாப்பிட்ட பிறகு பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? சூப்பர். நான் எப்படி யோசிக்கிறேன், நீ வந்து அரசி அந்த சல்வார் எல்லாருக்கும் குர்தா ஆர்டர் பண்ணா இல்லையா? சோ இதே இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நாங்க கேர்ள்ஸ் சைட்ல எப்படி டீல் பண்ணிருப்போம்னு எனக்கு தெரியல. அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு சைடு போயிருப்போமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா இருந்தது அந்த டெசிஷன் எடுக்கிறது. சரி நீ எடுக்கிறியா? இப்ப நீங்க ஒரு ஆளும் எவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. கடைசி வரைக்கும் அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்ட்டு எனக்கு இப்ப யோசிச்சேன்னா சரி ஓகே ஏதோ ஒண்ணு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கூட அந்த கமெண்ட் பாஸ் பண்ணேன் ஒரு வாட்டி, இது என்ன ஒலிம்பிக் லோகோவா அப்படின்னு சும்மா கேஷுவலா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு அது தெரியாம போயிருச்சு மேட்டி, இல்லைன்னா நீ காலியா இருப்ப. எவ்வளவு ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்குது. அது இப்ப எவ்வளோ ரொம்ப பெருமையா இருக்கு உங்க 3 பேரும் நீங்க இவ்வளவு பண்ணிருக்கிறத கேக்குறதுக்கு. ஆனா எங்க சைட்ல பார்த்தனா அது கிரியேட்டிவா எதுவுமே இல்ல. இது அழகா இருக்கா பாக்குறதுக்கு இந்த சல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம், அவ்வளவுதான். என்னோட பீங் குட், பட் இது எவ்வளவு கிரியேட்டிவா இருக்குன்னு. சூப்பர், குட் ஜாப். இன்னும் ஒரு இது மெட்டி அது கண்டிப்பா சொல்லணும். ஸோ ரூம்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லாம் வரணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் யார் எந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துச்சு. அதெல்லாம் மல்டிபிள் கன்சிடரேஷன். ஸோ கொஞ்சம் 2-3 பேர் யாரெல்லாம் சேர்ந்து இருப்பாங்களோ அவங்க இருக்கணும். இப்போ நீ அசோக் வர, அப்புறம் வந்து அங்க மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட தான். நீங்க முடிவு பண்ணீங்க, நாங்க வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமா அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கு. ஆமா. அப்புறம் மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது, அந்த பிளாக்ஸ்ல எப்படி போடுறது, நைட் வந்து தனியா நடந்து வர்றது கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணோம். நானும் அகிலும் உட்காந்து ஒரு 5 hours உட்காந்து ரூம் அலாட் பண்ணோம். ஒரு 8 o'clock ஆரம்பிச்சு ஒரு 1 o'clock நைட் முடிச்சோம். போட்டு அது கூட ஓகே எல்லாம் போட்டு அடுத்த நாள் கால் பண்ணி எல்லாம் போட்டோம் அப்படின்னா, என்னடா 4 பேர் வர்றது ரூம் அலோகேட் பண்றதுக்கு என்னடா 10 நிமிஷம் ஆகுமா,
இவன் நடுவுல உட்கார்ந்திருக்கான். இவன் வரலாம் இன்னைக்கு வர. கரெக்டா தான் கேட்டிருக்கான். அப்படிதான் எனக்கு தோணுது. அப்புறம் நாங்க வந்து மூச்சு விடாம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆமாடா இப்ப 10 நிமிஷம் தானடா ஆகும் அப்படின்னா, சரி ஓகே தனியா பேரல் கால் போட்டு இது கட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த டைம்லனா லோகோ வந்து அக்ரி பண்ணாம டிலே பண்ணிட்டு இருந்த டைம். வழி வாங்கிட்டான். அப்ப அதனால ஏன்னா இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கீங்க, லோகோ டிசைன் பண்றது மட்டும் இழுத்து அடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் முடிக்க வேண்டிய வேலை எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னன்னா யார் யார் எப்போ வராங்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் லேட்டா வந்தாங்கன்னா 2 days தான் இருக்கணும். அவங்க யாரோட ஸ்டே பண்ணணும். சிலர் வந்து சீக்கிரம் வெளில போயிடுறாங்க. அப்புறம் அப்புறம் நாங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணிக்கலாம். பட் வெளியில இருந்து வரவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்தோமா. ஆமா அவன் அழகா வந்துட்டு என்னப்பா டெவலப்பர்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷத்துல அடிக்க வேண்டிய போட இவ்வளவு நேரம் உட்காந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் பார்க்கணும். சொன்ன மாதிரி செக்கிங் செக் அவுட்டோட டைம் பார்க்கணும் எல்லாம். நான் வந்து வீட்டுல சொல்லிட்டு வந்தேன், சும்மா ஒரு சின்ன விஷயம் தான், எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம், இந்த ஒரு 1 hour உட்காந்து ஸ்டேஜ் விட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வெளியில வரும்போது இவன் சொன்ன மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட எங்களுக்கே முடியல. அது சிம்பிளா டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் இட் டுக் தட் அமௌண்ட் ஆஃப் டைம். அது இவன் எங்களை மட்டும் லோகோல போட்டு நோன்றீங்க, நீங்க என்னடா பண்றீங்கன்னா அந்த இதுல ஒரு பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியுது. நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் எது பண்ணாலும் கடைசியில செட்டில் டவுன். எனக்கு பொண்ணுங்கன்னா அது வந்து கொஞ்சம் முருன்னு இருப்போம். ஆனா இப்போ சால்வ் ஆயிடுச்சு. இப்ப வயசாக மெச்சூர் ஆக we are also learning. So சூப்பர். இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னால அடிச்சாலும் பிடிச்சாலும் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து 3 months முன்னாடியே இவன் வந்து அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டான். அது ஒரு மேஜர் ஹெல்ப். ஏன்னா நமக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க 1 month முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஓகே, பட் இவன் பிளாக் பண்ணிட்டனால இட்ஸ் இஸ் கமிட்டட். ஓகே, அண்ட் அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு எங்களுக்கு. இவங்க என்னதான் ரூம்ஸ் மாத்தி போறதுனாலும் இவன் பேசி ஒவ்வொரு இடம் பேசுவான், இதை மாத்துக்க நாம அவன் ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அது வந்து அதில் அகிலனுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். என்னதான் சேஞ்ச் சொன்னாலும் அங்க போய் இது பண்ண. ஆனா அங்க வந்து திரும்ப ரூம் அவங்களை மாத்த வச்சுக்கோங்க, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆமா, அத நான் கேட்க வந்தேன். நீங்க போட்ட அதே இது வந்து வந்துச்சா கடைசியில? வரலையா? கொஞ்சம் வந்துச்சு. கொஞ்சம் வந்தது. ஒரு சிலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தனி ரூம் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் ஐ திங்க் ஒரு 50% வந்துச்சு. அல்ல ஒரு 70 கிட்ட லாஸ்ட் மினிட்ல சில பேர் தனி ரூம் வேணும்னப்போ ரொம்ப அவ்வளவுதான். ஆமா, அந்த தனி ரூம் யாரு கேட்டாலும் நம்ம நோ சொல்லல. ஓகே, சோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்க போறோம். எவ்ரிபடி வில் ஹேவ் தேர் ஓன் பிரெஃபரன்சஸ். ஸோ அதனால அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம். நான் கூட சொல்லிட்டு இருந்தோம் இல்லை 2 பேர் இருந்தா ஓகேன்னு. அப்புறம் வி கேவ் தம் த சாய்ஸ். ஆனால் அதுதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தனால எவ்ரிபடி ஆக்சுவலி அப்ரிஷியேட்டட். ஏன்னா அந்த ஒரு அவங்க தனியா இருக்கிறதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் நம்ம போனா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எவ்ரிபடி வில் லீட் தேர் ஓன் பிரைவேட் ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து ஐ திங்க் தட் வாஸ் வெல். ஏன்னா அந்த ஒரு இன்புட் வந்து மற்ற ரீயூனியன் டிஸ்கஷன்லாம் கேட்குறப்ப அது அங்கதான் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், ஃபுட்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபுட்டுமே நம்ம வெஜ் நான்வெஜ் இருந்தோம்னா அந்த குக் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்தது, ரைட்? ஸோ அன்னைக்கு சொன்னா போதும், நம்ம காலையில கேட்டு சொல்லுவோம், அவங்க ஃபிளெக்சிபிளா இது பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து நம்ம ஐ திங்க் வி ஷுட் கிவ் இட் பேக் டு த ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல ஆர்கனைசிங் கமிட்டி கொண்டு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. சாப்பாடுலாம் சான்ஸே இல்லாம இருந்தது. மெனு எல்லாம் நீங்க அது ப்ரீ பிளான் கிடையாதா? அங்கதான் டிசைட் பண்ணீங்களா? அங்க இருந்த மெனுஸ் தான். அவங்க மெனு டோட்டல் மெனு ஒரு கொடுத்திருந்தாங்க. ஒரு அதுக்குள்ள நம்ம சாய்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா அகிலன் வந்து 2 பேரும் போய் ஃபேமிலியோட போய் ஸ்டே பண்ணியிருந்தான். அதுல இருந்து நமக்கு ஆக்சுவல் ஃபீட்பேக் வந்துருச்சு. அதை வச்சுட்டு எனக்கு அதுலதான் கான்பிடென்ட்டா இருந்தேன், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு. பட் எனக்கு வந்து மேஜரா கன்ஸ்ட்ரைன்ட், அதாவது ரொம்ப யோசிச்சது, ஸ்கெப்டிக்கலா இருந்தது வந்து இந்த 3 நாள் 100% எல்லாருமே ஃபுல்லி என்கேஜ்டா ஃபுல் இதா இருப்பாங்களா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அது அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போனோம்ல, அந்த போய் அந்த பசங்களோட பேசி அந்த அஜெண்டா இருந்துட்டு ஈவினிங் போய் இறங்குன வரைக்கும், இறங்கினோடனே எனக்கு வந்து பயங்கர திக்குன்னு இருந்துச்சு. ஒரு நிமிஷம், ஏடா நம்ம இன்னும் இப்பதான் ஃப்ரைடே ஈவினிங் வந்து இறங்கிருக்கிறோம், இன்னைக்கு சாட்டர்டே சண்டே வரைக்கும் இருக்கு, நம்ம ஃபுல்லா எல்லாரும் ஜாலியா இருக்கணும்ல, இல்லாட்டி என்னடா கூப்பிட்டு வந்து கடுப்பாயிருக்கணும் அந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த மொமெண்ட் அந்த சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் நைட் வந்து நம்ம கேஷுவலா பேச ஆரம்பிச்சோம்ல, மைக் எல்லாம் செட் பண்ணிட்டு சும்மா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேக்ரவுண்ட் எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கன்னப்போ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இட் டிட் நாட் எண்ட்.
அப்புறம் மண்டே ஆஃப்டர்நூன் போற வரைக்கும் ஃபுல்லி ஆக்குபைடு. அதுதான் எனக்கு வந்து பயங்கர பிடிச்சது. சூப்பர். அந்த மாதிரி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் பேசும்போது ஸ்ரீதர்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஹைலைட்டிங் மொமெண்ட், இந்த இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது இருக்கா? நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு மட்டி. சொல்லு சொல்லு. ஐ திங்க் 2 மூமெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 நாள் பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலா நம்ம 4 நாள் ஸ்டே பண்ணோம். அப்போ வந்து ஒரு டவுட் இருந்தது, நம்ம போயிட்டு எல்லாரும் ஒரே குரூப்பா இருப்போமா, சின்ன சின்ன குரூப்பா பிரிஞ்சிருமா, என்ன பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு இது என்னன்னா ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்டடா பிளான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிட்டோம். பட் கல்யாண மண்டபத்துல போய் அடுத்த நாள் காலையில வரும்போது ஒரு அப்பவே வந்துருச்சு அந்த மூடு. பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்து கிளியரா ஓகே நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் யூனிவர்சிட்டி போனோம், அதுல இருந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அங்க போய் இறங்கும் போது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மண்டபத்துல காலையில அந்த காஃபி குடிச்சு சாப்பிட்டு கிளம்புனது வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்க உட்காந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த ஐ திங்க் இன்னைக்கு தேர்ட் டே செகண்ட் இல்ல சாட்டர்டே இல்லையா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நிறைய பேர் கிளம்புனாங்க இல்லையா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் உட்காந்து பேசணும் இல்லையா. அப்போ ரியலா ஒருத்தரும் நிறைய அந்த மெமரிஸ் சொன்னது. ஆக்சுவலா ஒரிஜினலா ஃப்ரெண்ட்ஸ் there is nothing in between எல்லாருமே சொன்னது. அப்புறம் நிறைய பேர் வந்து திரும்ப நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம் அல்லது 2 இயர்ஸ்ல பண்ணுவோம், எனி டைம் நாங்க வர்றதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னது, அழுது, அதெல்லாம் வந்து அது அல்டிமேட்டா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம ஆக்சுவலா நம்ம இப்போ 20 இயர்ஸ்ல பண்ணும்போது அப்பவே எல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இது சாதாரணமா தான் இருக்கும்னு நினைச்சா இது வேற லெவல்ல போயிடுச்சு. நாங்க கவிதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, என்னப்பா ரீயூனியன்ல அழுதாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி அழ முடியும்னு பார்த்தா இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அந்த எல்லாரும் ரவுண்டா உட்காந்து பேசினது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தரும் அவங்களோட மெமரிஸ் சொல்லி பேசுனது அல்டிமேட். ஜெய், உன்னோட ஃபேவரட் மூமெண்ட் சொல்லு. என்னோடதும் ஐ மீன் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி அந்த மண்டபத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த எம்கேயூல போய் அந்த என்ட்ரன்ஸ்ல எல்லாரும் இறங்கணும்ல, ஓகே, அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ். ஏன்னா ஆல் டுகெதர் திரும்ப ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம அங்க இறங்கி நடந்து போறப்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. ஓகே, ஸோ அது வந்து அதுதான் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்கோர்ஸ் மண்டபத்துல இருந்தப்ப எல்லாம் வர்றப்ப ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு வேல்மணிலாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா யூஎஸ்ல இருந்து ஏர்போர்ட்ல இறங்கி நேரம் அங்கதான் வரான். அவன் வந்து எங்க இறங்கி செட்டில் ஆக கூட இல்லை, செட்டில் ஆக கூட அவனுக்கு இது பண்ணவே இல்லை. ஓகே, நீ ஏற்கனவே ரீனியூல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்க. ஓகே, ஜோமே இந்தியாக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் ஃப்ரீயா எல்லாருமே வந்து அந்த மொமெண்ட்ல எல்லாரும் பார்க்க வந்து இட் வாஸ் பயங்கரமா பில்டப் ஆயிட்டே இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் சண்டை போட்டாச்சு, நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும். சும்மா அது ஏதோ அது என்ன வேணுமோ சொன்னீங்க, அது மறந்து இல்ல வேணாம் தயவு செஞ்சு அது. அப்புறம் நம்ம யூனிவர்சிட்டியில அந்த பேக் பெஞ்ச் போய் எல்லா போட்டோ எடுத்தது வந்து மெமரபிள். ஏன்னா அது அங்கதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் அந்த செகண்ட் டே நம்ம எல்லாரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பேசினது வந்து இட் வாஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ இது அண்ட் அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் அந்த குர்தா போட்டு போட்டோ ஷூட் பண்ணது வந்து மெமரபிள். ஸோ அது வந்து இட் வாஸ் எக்ஸலண்ட். சூப்பர். எனக்கு நான் ஒரே ஒரு அந்த ஹாஸ்டல்ல போய் ஹாஸ்டல் ரூமை பார்த்தது வந்து ஓவர்வெல்மிங்கா இருந்தது. அப்படி கம்ப்ளீட்டா 25 இயர்ஸ் பேக் போய் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் அண்ணன் சொல்லிட்டோம், அகிலன் அண்ணன் சொல்லிட்டோம். சரி நீ சொல்லு நீ சொல்லு கொஞ்சம் லேட் ஆகும், நீ சொல்லு. எனக்கு வந்து இந்த எல்லா அந்த எந்தூலையும் எனக்கு பேக்ரவுண்ட்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ற அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு. அந்த டென்ஷன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இவன் சந்தோஷமா இருக்கிறானா, இவன் ஏதாவது அவனுக்கு ஆயிடுமான்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் அது வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் 2 பசங்களும் வச்சிருக்கான். ஆனா அந்த எவ்ரி மொமெண்ட் அந்த கிராஸ் பண்ணும் போதும் இவன் சொன்ன மாதிரி இப்பதான் அந்த மார்னிங் கல்யாண மண்டபத்துல அது ஒரு பெரிய ரிலீஃப் ஜெய் அரேஞ்ச் பண்ணது. இல்லைன்னா அங்கங்க ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும்.
ஸோ அவன் அதை அரேஞ்ச் பண்ணி இப்போ எல்லாத்தையும் அதை ஒரு இடத்துல கொண்டு வந்தப்போ நான் கூட ஃபர்ஸ்ட் இனிஷியலா அசோக்கு வந்து முத நாளே வந்திருந்தான். நாங்க அவனு கேஷுவலா பேசியிருந்தோம். அப்ப இருந்து கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. உனக்கு தெரிஞ்சிருக்க எங்கனக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கோம்ட்டு. அப்புறம் இவன் இது வேணாம்னா நான் வேணும்னா அது இது சாப்பிட்டே ஆகணும்னா சாப்பிடக்கூடாதுன்னா இப்படியே போச்சு. ஸோ அங்கிருந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோமா. காலையில வந்து குமார் ஸ்ரீதர் வந்து ஒரு தடவை சொன்னா, எல்லாரும் நான் கீழே போய் நின்றுட்டு இருந்தேன். யாராவது உள்ள வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுறா அப்படின்னா. ஓகே, நான் வந்து சரிடா அப்படின்னா வந்தா கீழே இருந்தா மேல வரைக்கும் வரப்போறேன், என்ன அவனுக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா இப்ப பெங்களூர்ல இருந்து நம்ம பசங்க அந்த விவேக், மாலதி எல்லாரும் அந்த செட்டு வந்தாங்களா. வந்தோடனே டே வந்தாங்கடா. நான் இப்ப வந்தேன், இவன் நின்றுட்டு இருக்கிறாங்க வந்தாங்களா இல்லையாட்டு ஓரமா டீ கடை இருக்குது, அங்க போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் ஒதுங்கி நிக்கிறேன். இவங்க வந்தோடனே வேகமா கீழே இறங்கி வந்தான். அப்போ அந்த அவன் வந்து இறங்கினோடனே சம்பரி அந்த ரிசப்ஷன் இருக்கு, அந்த உள்ள வந்துட்டு வாங்க அப்படி மேல கூட்டு போறது. அப்புறம் கவிதா அங்க இருந்து வந்தா. அப்புறமும் இவன் மேல போயிருந்தான், திருப்பி வந்து கூப்பிட்டான். அந்த மொமெண்ட் வந்து பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரியலி எமோஷனல். இல்லாட்டி கீழே இருந்து மேல வந்துட்டு ஒருத்தன ரூம்ல தேடி அவன் எந்த ரூம்ல இருக்கிறான்னு பார்த்துட்டு ஹாய் ஹலோன்னு சொல்றதை விட அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த அந்த எமோஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இவன் ஆக்ஷன்ல காட்டினா. எமோஷன்ல ஃபீல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன், ஆக்ஷன்ல எதுவுமே காட்டமா. இவன் வந்து பண்ண அதெல்லாம் வந்து பயங்கர மொமெண்ட். அது அந்த அங்க இருந்து ரொம்ப அந்த எல்லாம் ஆரம்பிச்சது. சூப்பர் சூப்பர். நீ சொன்னல அது ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட். அதாவது நீங்க எல்லாருமே வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு வந்து ஐயோ எல்லாமே நல்லா முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்க, நான் அதை ஃபீல் பண்ணேன். நிறைய பேரும் மத்தவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த டென்ஷனு அந்த இது கடைசி வரைக்குமே எங்களை எல்லாம் கார்ல உட்கார்ந்து அனுப்பிச்சு வைக்கிற வரைக்கும் தெரிஞ்சது. ஆனா இனிமேல் அப்படி வேணாம், நீங்களும் ஜாலியா இருங்க, நாங்களும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம், இனிமேல் ஜாலியா இருங்க. சரி, என்னோட இது சொல்லிடுறேன். என்னோட பெஸ்ட் மூமெண்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மீட்டிங் ஆல் ஆஃப் இமோஷனல் மூமெண்ட்ஸ், அந்த ஒரு நடந்து வந்து ஒரு டீ கடையில டீ குடிச்சோம் இல்லையா, அப்புறம் அந்த பலாப்பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷா. அது எனக்கு வந்து இந்த டீ கடையில டீ குடிக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன். பிரியாணி சாப்பிடுறதுக்கும் டீ குடிக்கிறதும் அது வந்து சான்ஸே இல்லை. இன்னும் அந்த நான் போட்டோஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அது வேற லெவல். அந்த டைம்ல வந்து யாரும் இல்ல, ஹைஜீனிக்கா இருக்கா இல்லையா, ஒரு உடம்பு சரியில்லாம போகுமா இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காம அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணோம் இல்லையா எல்லாரும். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். சரி, இப்போ இவ்வளவு டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்க ரெண்டு பேரும் அகிலன்னா அவங்க ஸ்ரீதருக்கும் ஜெய்க்கும் உனக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி, அதாவது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அவங்க அப்ரிஷியேட். இது வரைக்கும் ஜாலியா பேசிருப்பீங்க எல்லாம், ஆனா இதை சொல்லியிருக்க மாட்டீங்க இல்லையா. வாட் ஆர் யூ மோஸ்ட் தேங்க்ஃபுல் ஃபார், இல்லாட்டி இந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு. ஸ்ரீதர் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீதர் நீ சொல்லு. ஜெய் கிட்ட ஒண்ணு, அகிலன் கிட்ட ஒண்ணு. ப்ரிப்பேர் பண்ண அகிலன் இப்ப நீ பேசும்போதே பாத்துருப்பேன், பயங்கர எமோஷனல். என்ன டாபிக் எடுத்தாலும் சரி ரொம்ப எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசவும் செய்வான். நிறைய பேருக்கு எமோஷன் இருக்கும், பட் அதை பேச முடியாது. ஸோ எனக்குலாம் என்ன டாபிக்னாலும் சரி கொஞ்சம் அதை நல்லா பேசணும் அப்படின்னா அகிலன் தான் எனக்கு வந்து பேசுறது. ஸோ அது மாதிரி அதுல இதுதான் ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு கிடையாது. நீ வந்து எந்த டைரக்ஷன்லாம் போலாம் அவனும் கூடவே வருவான், புரிஞ்சுப்பான், நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். ஸோ அது வந்து அகிலன். ஜெய் வந்து ஆமா, ஜெய் வந்து யூ சி சம்படி ஜெயிட்ட போயாச்சுன்னா எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ ஜெயிட்ட சொல்லியாச்சு, ஜெய் ஓகே ஆயிட்டான், ஸோ எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஆமா சின்சியாரிட்டி. ஐ திங்க் நான் லாஸ்ட் 2 years அல்லது 5 yearsல நோட் பண்ணது வந்து பயங்கர சின்சியர், டூ சின்சியர் ஆக்சுவலா. ஆஃபீஸ்லயும் சரி அவுட் ஆஃப் ஆஃபீஸ்லயும் சரி பயங்கர சின்சியர். ஸோ ஜெயிட்ட போயாச்சுன்னா விஷயம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜெய் நீ சொல்லு. நான் ரொம்ப என்னதான் நம்ம எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸா இது பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றப்ப, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு இது பண்றப்ப யூ சி லாட் ஆஃப் அதர் சைட் ஆல்சோ, ரைட்? ஸோ இப்போ அகிலன்ட்ட அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே, இந்த லோகோ என்ன இது பண்ணாலும் கடைசி வந்து அவன் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். நான் இப்படிதான் இருக்கணும், அந்த ஈகோலாம் இருக்கு. ஓகே, அது ஒரு பெரிய பிளஸ். நாங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணோம், இது பண்ணோம்
கடைசி போய் 2 புரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா சால்வ் ஆயிடும் எல்லா ப்ராப்ளம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அண்ட் ஆஸ் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் பயங்கர இன்வால்வா இருப்பான். என்ன கொஞ்சம் பேசிட்டே இருப்பான். அது வந்து நாங்க பழகிச்சு இப்ப எங்களுக்கு. அதனாலதான் அப்பப்ப கொஞ்சம் அப்படியே சரி போதும் போதும் சொல்றோம். ஆமா. மற்றபடி ஐ திங்க் அதுதான். ஓகே. ஸ்ரீதர்ட்ட வந்து இங்க 2 பேரை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு எங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஓகே. அவன் எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா திங்ஸ் ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிறத கிளியரா அப்சர்வ் பண்ண முடியுது. இதனால வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் பேசுவோம், பல கதை பேசுவோம், அந்த மாதிரி போயிடும். பட் இப்ப டெசிஷன் மேக்கிங் வருது, இது பண்ண இது எப்படி இருக்கு, இவன் என்ன நினைப்பானோ அவன் நினைப்பானோ அப்படிங்கிற மாதிரி வர்றது வந்து அவன் எப்படி டிப்ளமேட்டிக் ஹேண்டில் பண்ணி ஒரு வின் சுச்சுவேஷன் கொண்டு வரான் அப்படிங்கறத வந்து ஸ்ரீதர்ட்ட பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா இது மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் சினாரியோஸ்ல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறப்ப வருவோம், மீட் பண்ணுவோம், பேசுவோம், போவோம், ஜாலியா இருப்போம். பட் இந்த மாதிரி வர்றப்ப தான் அந்த அதர் சைட் ஆஃப் இதுன்னு தெரிஞ்சுது. ஆன் த பாசிட்டிவ் சைட். சூப்பர். நிறைய வச்சிருக்கா அந்த கொஸ்டின் கேட்காத. நீ சொல்லு அகில, நீ சொல்லு. எனக்கு இப்போ ஸ்ரீதர் வந்து பார்த்தேன்னா ரொம்ப ஜென்யூன். எந்தையுமே அவனுக்கு வந்து எதையுமே மறைக்க மாட்டான். இப்ப நான்லாம் வந்து எமோஷனல் சொன்னாலும் நிறைய எமோஷன்ஸ் நான் உள்ள இவன் இதை சொன்னா கஷ்டப்படுவானா, இதை சொன்னா அவனுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி யோசிச்சு பேசுவேன். அதை வந்து ஆக்சுவலா நான் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சில சமயங்கள்ல. பட் அதை எல்லா தினமையும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கஷ்டப்படுவேன் அது. அப்போ ஆனா அவன்கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னா அவன் ரொம்ப ஜென்யூனா இப்ப இது பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத ஹர்ட் பண்ணாம உனக்கு வந்து சொல்லிடுவான். அப்ப சொல்லும் போது என்ன ஆகுனா அவன்கிட்ட வந்து நம்மள்ட்ட ஃபுல்லா ஓபன் பண்ண முடியும். நம்மளால எந்த டாபிக்னாலும் பேச முடியும். நம்ம உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு இதை எப்படி சொல்றது, எப்படி பேசுறது, என்ன பண்றது, இதை எப்படி ஹேண்டில் பண்றது நினைச்சிட்டு இருக்கிறத இது பண்ண அவன்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கேன், நீ கவலையப்பட வேணாம், சொல்லலாம். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ என்ன மைண்ட் செட்ல இருக்கிறியோ, உனக்கு என்ன தோணுதோ அதை சரி தவறுன்றதை அப்படியே அந்த ஹர்ட் பண்ணாம சொல்லிடும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். அது ரொம்ப கூலா இருப்பான். எமோஷன்ஸ் நானும் எல்லாம் டக்கு டக்கு ஒரே சண்டை போட்டே இருப்போம். அட்ஜஸ்டபிள்ல வந்து 3 பேருமே நான் அவங்கள பத்தி சொல்லணும்னா எல்லாருமே அடுத்தவனை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு மேல மட்டும் சொன்னா இவன் இப்படி தாண்டா விட்றா, அவன் தானடா சொல்றான் அப்படின்றது எல்லா டைமே இருக்கு. இவங்க 2 பேர்டையுமே இருக்கு. அது எனக்கு அதனாலதான் எங்களால இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் எல்லாம் பேச முடியுது. இத்தனை தடவையும் அடிக்கடி மீட் பண்ண முடியுது, ஒரே இடத்துல உட்கார முடியும். இன்னைக்கெல்லாம் சொல்றேன், தனித்தனியா உட்காந்தீங்கன்னா அது எல்லாரும் பக்கத்துல உட்காந்துட்டா பேசணும் அப்படின்னு மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க இந்த கெட் டுகெதருக்கு வேலை பார்த்தது வந்து லாஸ்ட் 2 வாரம் தான். அதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போ ரொம்ப நேரம் என்னடா பிளானே போடுற பேசவே இல்லை, வேற டாபிக் தான் பேசுறோம், கெட் டுகெதர் பேசுறோம். அது அடுத்த சேலஞ்ச் அப்புறம் வரும். ஜெய் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு புரோட்டோகால் பேஸ்ட் which is essential in certain life. பயங்கரமா இப்படி இருந்தா அப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு இருப்பான். அது வந்து ரொம்ப முக்கியம். அது என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. சில விஷயங்கள் அது ப்ரொஃபஷனல் லைஃப்ல உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், சில ப்ராப்ளம் சால்விங்ல தான் ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த டெசிஷன் எடுக்கும்போது இப்படி பேசாதடா, இப்படி பேசினா செல்வி ஏதாவது சொல்ல போறாடா அப்படின்னு நான் கேஷுவலா பேசுறேன்னு சொல்லிட்டு என்னன்னாலும் பேசுறேன்னு சொல்லுவேன். அந்த எமோஷன்ஸ்ல எதை சொல்றது எதை சொல்ல தெரியாது வராது. இவன் உனக்கு வந்து கிளியரா சொல்லுவான், இந்த விஷயத்த பேசாத, இந்த விஷயத்த இது பண்ண அப்படின்னு சொல்லுவான். அந்த 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 தெளிவு இருக்கும் அவன்கிட்ட. அப்போ இந்த மாதிரி இந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க 3 பேருமே பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல இருந்தாலும், டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயத்த அழகா டெசிஷன் எடுக்க முடியுன்றதுக்கு இந்த இது கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுதான் பயன்படுது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? நிறைய பேசிட்டோம், இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு. அடுத்த அப்புறம் பேசுவோம்.